வணக்கம். வர டிசம்பர் 9, 2018 சண்டே அன்னைக்கு சென்னையில் எக்ஸ்போர்ட் செமினார் இருக்குது. அந்த செமினாரில் என்ன நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங், ஒரு நிறுவனத்தை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து ஏற்றுமதி லைசன்ஸ் எப்படி பெறுறது அப்படிங்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக இதில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கொட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணோம்னா டொமஸ்டிக்கில், அதாவது இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொருளை விற்கணும்னா நம்ம நார்மலாக ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவோம். ஆனால் எக்ஸ்போர்ட்டில் கொட்டேஷன் வேறு மாதிரி கொடுக்கணும். அதை பற்றின டீப்பாக ஒரு விளக்கம் இருக்கும். அந்த விளக்கத்தை முடிச்சுட்டு அதை பற்றின ஒரு சின்ன டெஸ்ட்டும் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் தப்பு இல்லாமல் எப்படி கொட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நாளைக்கு பையர் ஏதாவது ஒரு ரேட்டு கேட்டால் கூட நீங்கள் கொட்டேஷன் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கணும். அது தப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்ம கரெக்டாக ரேட் கோட் பண்ணியிருக்கிறோம், கரெக்டான வழியில் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரேட் கோட் பண்ணும்போது தான் பையருக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஸோ எக்ஸ்போர்ட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் வரும். ஸோ இந்த ப்ரைஸ் கொட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கோ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து பேமெண்ட் டேர்ம்ஸும் இதில் விளக்கப்படும். எக்ஸ்போர்ட்டில் நிறைய பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக 3-4 இருக்குது. அதை நல்ல டெப்த்தாக உங்களுக்கு விளக்கப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசேஜ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்குது, ஆரம்பத்திலிருந்து பேமெண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி எப்படியெல்லாம் பாஸ் ஆகும், அது எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கவர் ஆகும். அதுக்கடுத்து ரோல் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ். நிறைய எக்ஸ்போர்ட்டர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஜெயிக்காததுக்கு காரணம் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை எவ்வளவு எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதுதான் இதில் விளக்கப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் பேக்கேஜிங். இன்சூரன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏன் இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கப்படும். அப்புறம் பேக்கேஜ் சம்மந்தமாக வேறு வேறு பொருளுக்கு வேறு வேறு மாதிரி பேக் பண்ணணும், அது சம்மந்தமாக விஷயங்களும் இதில் கவர் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் செலெக்ஷன். நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்டில் என்ன ப்ராடக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, இல்லாட்டா ஒரு ஸ்லாப் 50,000க்கு என்னென்ன பண்ணலாம், 1 lakh என்னென்ன பண்ணலாம், 2 lakhs என்னென்ன பண்ணலாம், 5 lakhs என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சார்ட் மாதிரி போட்டு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கு எப்படி பையர் ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்படி எல்லாமே அதில் கவர் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ப்ராடக்டோடு வந்திருக்கவங்களும் அந்த ப்ராடக்டை எப்படி ப்ரமோட் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படிங்கிறத விளக்கி, அதுக்கடுத்து அதுக்கான பையர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் விளக்கப்படும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நம்ம சேனலில் நிறைய யூடியூப்பில் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ காமனாக சில டவுட்ஸ்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரியான டவுட்ஸ் இதில் கிளியர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் இம்போர்ட்டை பற்றி, அதாவது எக்ஸ்போர்ட் லைசன்ஸில் நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, குறைஞ்ச லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000த்துக்கெலாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் விற்கிறதுக்கு சில ப்ராடக்ட் இருக்குது, ஆன்லைனில் விற்கிறதுக்கு ப்ராடக்ட் இருக்குது. அது எல்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் இம்போர்ட் கொஞ்சம் பண்ணி அதை இந்தியாவில் சேல் பண்ணி அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பிஸ்னஸ் வாய்ப்பை நீங்கள் இங்கே உருவாக்கலாம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இம்போர்ட்டில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கலாம். ஸோ அதனால் அதையும் நான் கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலாக சில பேர் ஷிப்பில் அனுப்புகிறதா இல்லை ஏரில் அனுப்புகிறதா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. எது சேஃபஸ்ட்டு பேமெண்ட் மோடு, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எல்லாமே வாசித்து அதுக்கான விளக்கங்களை கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்திருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் அப்படின்னா அதுவும் டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். இந்த கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 75% ஃபுல் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 25% பேலன்ஸ் இருக்குது. யாருக்காச்சும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா
9043441374க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.